ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் டாட் கிச்சன் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வெங்கடேஷ் பட் ஸ்டைல் மசால் வடை மோர் குழம்பு. வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு ஒரு 150லேருந்து 200 கிராம் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சிடணும். அது கூட 6 வரமிளகா, 10 பல் பூண்டு, 10லேருந்து 15 கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொரஸ் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கணும். அது கூட ஒரு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய ஆனியன் நம்ம போட்டு கலந்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். மீதம் இருந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த முழுசாக இருக்கிற அந்த கடலைப்பருப்பு நல்லா இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு கரன்னு மொறுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக ரவுண்டாக பால் ரோல் பண்ணிக்கலாம். பால் சைஸில் ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி எடுத்துடலாம். இந்த தேங்காய் எண்ணெயில் இது பண்ணும்போது ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு வருது. ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. வெந்தாச்சு. அடுத்தது நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஆயிலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ சைட் பை சைட் நம்ம மோர் குழம்பு பண்ணிடலாம். இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், வரமிளகா 2, கருவேப்பிலை தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க, அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் அரை முடி தேங்காய் போட்டிருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கோம். அரை டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்து நம்ம இந்த கடாயில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. இல்லைனா தேங்காய் ஹை ஃப்ளேமில் வச்சா அதில் இருக்க எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த தயிர் வச்சுருக்கோம் இல்லையா, கெட்டி தயிர், அதையும் ஊற்றிக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம இந்த மசால் வடை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பிச்சு நம்ம உள்ளே போட்டுடலாம். போட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே உள்ளே நம்ம அந்த வடையை அப்படியே உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசால் வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மசால் வடை மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.